ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். இன்னைக்கு சிவராத்திரி. உங்கள் எல்லாருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் 10-15க்கு மேலே சதுர்தசி திதி வருது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் சதுர்தசி திதி. அந்த சதுர்தசி திதி முழுக்க சிவராத்திரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நைட் ஃபுல்லாக சிவராத்திரி இருக்குது. எப்போவுமே இது மகா சிவராத்திரி, மாசி மாதம் வர்றது மகா சிவராத்திரி. மாதம் வரக்கூடியது மாத சிவராத்திரி. இது வருட சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பல கதைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பின்னாடி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் போடுறேன். இப்போ அது பார்த்துட்டு வாங்க. அதுக்கும் இந்த பதிவுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பதிவை பற்றி பேசும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நான் சொன்னது பொய் இல்லை. தோடா என்னென்னமோ சொல்றான் விஜி. இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கியா, நானே கூட நம்பி இருப்பேன். பொய் இல்லையாமா. மறுபடியும் சொல்றேன், ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்துருக்கணும். அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? இது ஒரு படத்தோட பதிவு. இந்த படத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? அதாவது ஆன்மீக ரீதியாக ஒரு மக்களை கவர் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் இந்த பதிவு. இந்த படத்துடைய கதையே நிறையா மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற மாதிரி வரும். அதில் இந்த பர்டிகுலர் இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையவே கவர் பண்ணி பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்தை இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தங்க கையில் எடுத்து அந்த பதிவுகளை எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பதிவை நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இந்த வீடியோவை அனுப்பியிருந்தாங்க. இது பாருங்கம்மா, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதில் எல்லாம் நிறைய உண்மையே இல்லை, நீங்கள் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிவராத்திரி அன்னைக்கு அண்டத்தை இயக்கி கொண்டிருக்கிற, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இத்தனை கோள்களும் ஒரு சில குறிப்பிட்ட கோள்களிலிருந்து சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களிலிருந்து ஒரு விதமான பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஈத்தர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி அண்ட பெருவழி முழுதும் நிரம்பி இருக்கிறது. அந்த எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த சிவராத்திரி அப்படின்றது அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். லூமினி ஃபெரோஸ் ஈத்தர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை ஈத்தர் எனர்ஜி அப்படின்னு இந்த அம்மா நமக்கு அதை சொல்ல பார்க்குறாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, அதாவது லைட்டையும் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம இந்த யூனிவர்ஸில் இருக்குது இல்லைங்களா? அந்த விஷயங்களை கடத்தக்கூடிய ஒரு கருவி ஈத்தரை 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்பிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தான் சயின்ஸ் படி இந்த ஈத்தர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த ஈத்தரை 19ஆம் நூற்றாண்டுலேயே அறிவிக்கப்பட்டுருச்சு. இது எல்லாமே கூகுளில் இருக்குது. யார் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள். உங்களுக்கு பார்க்க தெரியலனா கூட உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லியாவது ஈத்தர் எனர்ஜி அப்படின்னு போட்டால் என்ன வருது அப்படின்னு பார்க்க சொல்லுங்கள். அது நமக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது நமக்கு மிக சரியாக இல்லைன்னு 19ஆம் நூற்றாண்டுலேயே அறிவிக்கப்பட்டுருச்சு. அந்த விஷயத்தை இப்போது நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டில். இப்போ சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஈத்தர் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஈத்தர் எனர்ஜி கூட கிடையாது. அதை எனர்ஜியை கடத்தக்கூடிய ஒரு வேவாக தான் அதை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க ஈத்தரை எனர்ஜியாகவே கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஈத்தர் எனர்ஜி அப்படின்னு நமக்கு ஒன்று கிடைக்கும் அப்படி, இது சயின்ஸு, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதாவது தனக்கு எல்லாமே தெரியும். தன்னால் சயின்ஸாகவும் பார்க்க முடியும், ஆன்மீகமாகவும் பார்க்க முடியும், ஜோதிடமாகவும் பார்க்க முடியும். தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவங்க அவங்களையே ப்ரமோட் பண்ணிக்க பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தேவையே இல்லாமல் ஒரு விஷயம், அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி ஈத்தர் எனர்ஜின்னு ஒரு விஷயம் இருக்கிறதா நம்மளை நம்ப வைக்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது.
அப்போது இந்த இல்லாத பொல்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லி இப்படி ஒன்று இருக்கிறதா நம்ப வைக்க பார்க்குறது வந்து தப்பு அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி விஷயங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் எப்படி கிடைக்கும்னெல்லாம் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. நமக்கு எல்லாம் தெரியும். இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிற பூமி 2 விதமாக சுற்றி வரும். ஒன்று பெரிய நீள்வட்ட பாதையில், மற்றொன்று சிறிய நீள்வட்ட பாதையில். இந்த பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதையை நோக்கி வரக்கூடிய இந்த தருணம் தான் மகா சிவராத்திரி நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அப்படிதான். அதாவது ஒரு சுத்தமாக உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக அவங்க கன்வே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம சோலார் சிஸ்டமில் சூரியன் நடுவில் இருக்கும், மிச்ச கிரகங்கள்லாம் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? அந்த சுற்றி வர்றதை தான் நம்ம நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ரவுண்டாக சுற்றி வராது, சூரியன் நடுவில் இருக்கும், இந்த மாதிரி நீளமாக இருக்கும். அந்த வட்டம் போகிற வட்டம் வந்து நீளமாக இருக்கும். அதை வந்து இங்கிலீஷில் ஆர்பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகத்துக்கு ஒரு ஆர்பிட் இருக்கும். இப்போது மெர்க்குரி இருக்குது, புதன் இருக்குது அப்படின்னா புதனுக்கு ஒரே ஒரு வழிப்பாதை தான் இருக்கும், ஒரே ரவுண்டில் அது இப்படி சுற்றி வந்துட்டுருக்கோம். அடுத்தது வீனஸ், சுக்கிரன், அது வந்து இப்படி தான் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். அதுக்கு அடுத்து நம்ம இருக்கிற இந்த பூமிக்கு ஒரே ஒரு நீள்வட்ட பாதை தான் இருக்கும், ரெண்டெல்லாம் இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய நீள்வட்ட பாதை, ஒரு சின்ன நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட எவ்வளோ அர்த்துக்கு எவ்வளோ ஆர்பிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? ஒரே ஒரு நீள்வட்ட பாதை மட்டும்தான் இருக்குது. அந்த நீள்வட்ட பாதை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இங்கே நடுவில் இருக்கும், பூமி வந்து இங்கே போயிட்டு இங்கே வரும். அப்போது இந்த சூரியன்லேருந்து தள்ளி இருக்கிறது இங்கே, பக்கமாக போகிறப்பது இங்கே வந்துடும். நீள்வட்டம் தானுங்களா? சூரியன் நடுவில் இருக்கும்போது தூரமாக எங்கே இருக்கும், பக்கமாக வரும்போது இந்த இடத்துக்கு வரும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு பாதை, பக்கமாக வர்றத ஒரு வட்டப்பாதைனும் தூரமாக வர்றது இன்னொரு வட்டப்பாதைன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு ஆர்பிட் தான். என்ன வேணால் சொல்லலாம், நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்க யாரும் போய் கூகுள் செக் பண்ணுறதோ இல்லை, இது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு ஒரு ஆர்பிட் தான் இருக்குது அப்படின்னு தெரியும்னு கூட அவங்க யோசிக்காமல் ஏதோ ஒன்று சொல்லணும், அந்த சொல்லி மக்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்காங்களோ தவிர, அது சரியா உண்மையா நம்ம தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறோமா அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க எதுக்காக அதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த மாசி மாதம் எப்போ வருது அப்படிங்கிறக்காக. சூரியன் வந்து இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் திரும்புகிற இடம் இங்கே மாசி மாதம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த நீள்வட்ட பாதை முடிஞ்சு திரும்பியும் பக்கமாக சூரியனுக்கு பக்கமாக பூமி போகிற இடம் ஆரம்பிக்கிற இடத்துல மாசி மாதம் வருது அப்படின்னு சொல்கிறத தான் அவங்க 2 நீள்வட்ட பாதைக்கு மாறும்போது, இந்த நீள்வட்ட பாதையிலேருந்து பக்கமாக போகிற நீள்வட்ட பாதைக்கு பூமி போகும்போது மாசி மாதம் வருது. அந்த மாசி மாதம் வருதுன்னு கூட கொள்ள நேராக சிவராத்திரி வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லூமினி பிளஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட எனர்ஜி, அண்டத்தை இயக்கக்கூடிய எனர்ஜி, அண்டத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தி பூமியை நோக்கி முழுவதுமாக வருகிறது அப்படின்றத விஞ்ஞானிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, அகிலத்தை இயக்கக்கூடிய சக்தி அப்படின்னு. அதாவது ஈத்தர்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டுலேயே சொல்லியாச்சு. ஆனால் அது வந்து இப்போ இந்த யூனிவர்ஸையே இயக்கிட்டு இருக்கு, அண்டத்தையே இயக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு சக்தியும் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் திரும்பி இன்னும் 2 எனர்ஜியெல்லாம் சொல்லுவாங்க, கேளுங்க. நம்மளுக்கு தெரியும்ல, அதை வந்து ஃபால் எனர்ஜி இல்லை ஸ்ப்ரிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால் எனர்ஜி என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரே நேரடியில் விழக்கூடிய ஒரு எனர்ஜி. ஸ்ப்ரிங் எனர்ஜின்றது சுற்றி பறந்துபட்டு விழக்கூடிய ஒரு எனர்ஜி. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சொல்ல வர ஃபால் எனர்ஜி அப்படின்னா மேலிருந்து கீழே விழக்கூடிய எனர்ஜி. இதை தான் நியூட்டனெல்லாம் முதலே கண்டுபிடிச்சி வச்சிட்டார். ஓகேங்களா? அதே போல் ஸ்ப்ரிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது அடக்கி கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடிய எனர்ஜி டப்புன்னு ரிலீஸ் ஆகும். அதுதான் ஸ்ப்ரிங் எனர்ஜி. அதுக்கு வந்து நம்ம குக்கர் தான் சாட்சி. நம்ம குக்கரில் எப்படி நீங்கள் விசில் போட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகி உள்ளே அந்த இருக்கிற பொருள் எல்லாம் கொதித்து அது ஆவி வெளியே வர ஆரம்பிக்குமா, அப்போ வெயிட் வந்து நம்மளை அமுத்திட்டுருக்கோம்.
அந்த எவ்வளோ நேரம் தாங்க முடியுமோ அவ்வளோ தாங்கும். அதுக்கப்புறம் வெயிட் ரிலீஸ் ஆகி நமக்கு அந்த உஸ்ன்னு ப்ரெஷர் வெளியே வருது இல்லைங்களா, அது ரொம்ப அடக்கியே வச்சுருந்தா குக்கரே வெடிச்சிடும். அதுதான் ஸ்ப்ரிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது சாதாரண விஷயங்கள். மேலேருந்து ஒரு பொருளை விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். இந்த குக்கருக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். அது ஸ்ப்ரிங் எனர்ஜி. இந்த பொருள் விழுகிறது ஃபால் எனர்ஜி. இவ்வளவு தான். இதில் வந்து இங்கிலீஷில் அது மாதிரி ஸ்ப்ரிங்கு ஃபாலுன்னெல்லாம் இருக்குது. இதெல்லாமே நம்ம சாதாரணமாக ஒரு நிகழ்வு தான். இப்போ இந்த ஃபோனை விட்டேன்னா கீழே விழுந்துடும், அது ஃபால் எனர்ஜி. அந்த குக்கர்லேருந்து வர ப்ரெஷருங்கிறது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது ஸ்ப்ரிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது தானோ தவிர இது வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. லூமினை ஃபெரஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதை ஈத்தர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி மாற்றி அந்த ஈத்தர் எனர்ஜியை பூமிக்கு இந்த நாளில் வருது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஓகேங்களா, கூகுளில் சர்ச் பண்ணியாச்சு. அது 19ஆம் நூற்றாண்டுலேயே லூமினஸ் ஃபெரோஸ் ஈத்தர் அப்படின்றது அந்த மாதிரி வேவ்ஸை கொண்டு போய் கடத்துகிற இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனால் 2021 இது இருக்குது அப்படின்னு இவ்வளோ கன்ஃபார்மாக எப்படி சொல்கிறாங்க, எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் இந்த மாதிரி மக்கள் இருக்க தான் செய்வாங்க இல்லையா, வேறு வேறு இதில் வருவாங்க. இவங்க ஒருத்தங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களை மிஞ்சணும் அப்படிங்கிறக்காக இன்னொருத்தங்க வந்து சொல்லுவாங்க. அவங்கள மிஞ்சணுங்கிறக்காக இன்னொருத்தவங்க இவங்களுக்கு இது தெரியுமா, அப்போ எனக்கு இன்னும் இது தெரியும், எனக்கு இன்னும் அது தெரியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. அதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. கடவுள் அப்படின்னா கடவுள் தான். அவர் நேராக நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்வார். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு எதுக்காக நம்ப வைக்கிறாங்கன்னு பார்க்கல, புரியல எனக்கு. கடவுளை கும்பிடுங்கன்னு சொன்னாலே போதும். இன்னும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேளுங்க. ஆனா கோடிக்கணக்கான வருஷத்திற்கு முன்னாடியே தம்முடைய யோக நிஷ்டையால் நம்மளுடைய சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் இந்த நாளை குறிப்பிட்ட நாளாக கருதி இந்த எனர்ஜி இந்த இடத்துல இருந்து வந்தால், இதை நாம் உணர்ந்தால், இதை நாம் அனுபவித்தால் சாகா வரம் பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாகா வரம் பெறலாம். இந்த எனர்ஜி கிடைச்சா சாகா வரம் பெறலாம். முடியுமா? ஓகேங்களா, சித்தர்களுக்கு முடியுமா இருக்கும். ஏன்னா சித்தர்கள் வந்து அப்படி வாழ்ந்தாங்க. கடவுளே தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்க. அதனால் இந்த எனர்ஜி சித்தர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவங்க சாகா வரம் பெற்று வாழலாம். ஆனால் நல்லா யோசித்து சொல்லுங்கள், நம்ம எத்தனை பேர்த்த பல யுகங்களாக அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்ணில் பார்க்குறோமா? அப்படி சித்தர்கள் இருக்காங்களா? சாகாவரம் பெற்ற சித்தர்கள் யாராவது இருக்காங்களா தெரியுமா அப்படின்னு பாருங்கள். அரூபமாக, அதாவது அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க, அரூபமாக இருக்காங்கங்கிறது கூட நம்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் சாகாவரம் சித்தர்களுக்கே கிடைக்கல. புரியுதுங்களா? சித்தர்களுக்கே சாகாவரம் கிடைக்கல. ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க கண்ணுக்கு மறைஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கோ தவிர சாகாவரம் அவங்களுக்கே கிடைக்கல. நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், நமக்கெல்லாம் அந்த வரமெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வச்சுதான் மனுஷன் தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த ஒரு ஆற்றலின் மூலமாகத்தான் நம் உயிரணுக்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும். இந்த ஆற்றல் தான் நம்மை இயக்குகிறது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தோடு கலக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு நேர்கோட்டில் நம்மை இயக்கக்கூடிய இந்த ஒரு நாள் சிவனை வழிபடுவதற்கு ஃப்ரெண்ட்ஸ், இதே தான். நம்ம உயிராற்றலை ஜாஸ்தி பண்ணிக்கலாம், நம்ம அணுக்களை புதுப்பிச்சுக்கலாம். இந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது. இந்த மாதிரி சொல்லி 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 தான் மக்களை வந்து அந்த ஒரு இதுக்குள்ள, அதாவது ஒரு ஆசிரமம் இருக்குது, அதுக்கு ஒரு குருஜி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதற்கான ஒளித்தன்மையோடு பூமியில் இறங்குகிறது. அந்த நாளை நம்மளுடைய சித்தர்கள் கணக்கீடு செய்தார்கள். தன்னுடைய யோக நித்திரையின் மூலமாக, யோக நிஷ்டையின் மூலமாக கணக்கீடு செய்தார்கள். அப்போ அவங்க ஒரு மார்க்கத்தில் சொல்லப்படுகிற என்னன்னா, இந்த உடம்பு ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நாளில் உங்களுடைய சகஸ்ரார சக்கரத்தில் இயங்கி
ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய ஆனந்தமயமான மூளைக்குள் இறங்கும் போது நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய செல்களை அனைத்தும் அது புதுப்பித்தல் செய்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கேட்டுக்கோங்க. அதாவது யோக நித்ரையில் அப்படின்னு சரசார சக்கரத்தில் இறங்கி ஆனந்தமய கோஷத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த யோக நிலைகளை எல்லாம் சொல்லி ஒரு குரு, ஒரு ஆன்மீக குரு, ஒரு ஆசிரமம் நடத்தக்கூடியவர் என்னெல்லாம் சொல்லுவாரோ அந்த விஷயங்களை எல்லாம் கும்பிடுறவங்களுக்கு எதுக்கு வேணும்? சாமி கும்பிடுறோம், அவ்வளவுதான் நம்ம செய்கிறோம். நம்ம அதாவது குடும்பஸ்தர்கள், நம்மெல்லாம் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. நமக்கு இந்த யோக நிலை, இந்த பக்தி நிலை, அதெல்லாம் தேவையே இல்லை. புரிஞ்சுதா? அதெல்லாம் செஞ்சாதான் கடவுள் நமக்கு அருள் பாலிப்பார் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. குடும்பத்தோடு இருக்கவங்க குடும்ப பிரச்சனைகளை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் ஹஸ்பண்ட் காலையில் எழுந்திரிச்சு இப்படி மடி காலை மடித்து உட்காந்துட்டு கையை இப்படி வச்சுட்டு ஆனந்தமய கோஷம், அந்த சக்கரம் இறங்குது, இந்த சக்கரம் இறங்குது அப்படியெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு 9 மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டாரு, எந்த வீட்டு பிரச்சனை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? புரிஞ்சுதா? அந்த மாதிரி ஒரு அந்த கடவுள் நிலையெல்லாம் தேவையே இல்லை. புரிஞ்சுதுங்களா? நம்ம சாதா மக்கள், நார்மலாக இருக்கவங்க, நம்ம இந்த உலகத்தோடு எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டியவங்க. கடவுள் நிலையெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. உங்களுக்கே தெரியும், இந்த ஆசிரமத்துக்குள்ளேயெல்லாம் போய் சிக்கிக்கிட்டவங்களுக்காக எப்படியாவது என் பொண்ணுகளை வெளியே அனுப்பிடுங்க, என் பசங்களை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்க நிறைய பேரண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். பேப்பர்லலாம் வந்திருக்கு, டிவி நியூஸ்லலாம் வந்திருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி போய் குழந்தைகளை அடைச்சி வச்சுக்கிறது, அவங்க போய் ஆசிரமத்தில் யோகியாக சேர்ந்துக்கிறது, அப்படியெல்லாம் இருந்தால் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி ஆனந்தமய கோஷத்துலையெல்லாம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது. அதனால் அந்த நடுராத்திரி எந்திரிச்சு பூஜை பண்ணி இதையெல்லாம் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. இன்னும் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேளுங்க. பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அப்போ யோகன் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக உடம்ப உட்கார வச்சு தன்னுடைய சகஸ்ராரத்தின் மூலமாக அங்கிருந்து பூமியில் நோக்கி வரக்கூடிய அந்த ஈத்தர் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி உள்ளுக்குள்ளே கொடுத்து உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த சிவராத்திரி அப்படின்றது இருக்கு. அதனால அந்த தாயை தவற விடக்கூடாதுன்னு ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க. சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோகாரகரின் காந்த அலைகளின் மூலமாக மனிதனுடைய மனது கொஞ்சம் அப்படியே வேவ்லென்த்தா இப்படி அப்படி இப்படி அப்படி போகும்போது அப்ப அதை சரி பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல. அந்த எனர்ஜி தான் ஈத்தர் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் மகா சிவனுடைய ஆளுமை பொருந்திய சந்திரனுடைய எனர்ஜி. சந்திரன் யாரு? அதாவது 19ஆம் நூற்றாண்டிலேயே எதுக்குமே உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஈத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திரனையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளவுதான். இது அதாவது என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்றத ஒரு ஐடியா. அதாவது சந்திரன் கட்டுப்படணும்னா சூரியன் தான் வரணும். ஓகேங்களா? ஆனால் அந்த சந்திரனையே கட்டுப்படுத்தும் ஆளுமை இந்த ஈத்தருக்கு இருக்கான். ஓகேங்களா? அப்போ சூரியனா ஈத்தர அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னும் சொல்லுவாங்க, கேளுங்க. சூரியனுடைய ஆளுகையின் மூலமாக, சிவபெருமானின் எனர்ஜியின் மூலமாக நம்மளுடைய மனதை, நம்மளுடைய செயல்பாடுகளை, நம்மளுடைய சிந்தனைகளை ஒரே நேர்கோட்டில் வைத்து நமக்கு நாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த மகா சிவராத்திரி என்பது ஜோதிட ரீதியாக கொண்டாடப்படுகிறது. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, வாழ்வியல் ரீதியாகவும் சரி, சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நாள் பேரண்ட பெருவழியின் பிரபஞ்ச ரகசியத்தை, சூட்சமத்தை நமக்கு உணர்த்தி நம்மை இயக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளை நம்ம தவற விட்டுறலாமா? பேரண்ட பெருவழியின் சூட்சமம், பேரண்ட பெருவழியின் ரகசியம் என்னங்க இதெல்லாம்? பேரண்ட பெருவழியோட சூட்சமத்தை ஒரு தனி மனுஷன் என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான்? ஞானிகளும் சித்தர்களும் கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவங்க நமக்கு சில விஷயங்களை போதிக்கிறாங்க. அதனால் ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் கடவுள் யார் அப்படின்னு தெரியணும். சாதா காமன் மேனுக்கு எதுக்கு
பேரண்ட பெருவெளியின் ரகசியமும் சூட்சமும் தெரியணும். புரிஞ்சதா? காலையில் எழுந்துச்சி ஓடிட்டே இருக்கும். அந்த 30 நாள் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் அந்த மாதம் பிரச்சனை இல்லாமல் ஓட்ட முடியும். அப்படி இருக்கிற நமக்கு கையை கட்டிட்டு முடி வளர்த்திட்டு தியானம் பண்ணுற முனிவர்கள் கிடையாது நம்மெல்லாம். நமக்கு பேரண்ட பெருவெளியின் ரகசியமெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் தெரிஞ்சுக்கணுமோ அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், அவங்க சொல்லும்போது நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பேரண்ட பெருவெளியின் சூட்சம ரகசியம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான சில வழிபாட்டு முறைகளை நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் நல்லா மக்களே ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 12 மணி 24 நிமிஷத்துலேருந்து 12 மணி 44 நிமிஷம் வரைக்கும் தயவு செஞ்சு தூங்கவே தூங்காதீங்க. இந்த நேரம் தான் இந்தியாவில் நான் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் பேர் ஆற்றலை நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி நிறைந்த நேரமாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் அப்படியே சக்தி ஃபுல்லாக நம்ம உடம்புல பாய்வதற்கான நேரம். அந்த நேரத்தில் நம்ம விழித்திருந்தோமே ஆனால் நம்ம பாசிட்டிவாக நம்ம இயக்கிக் கொள்ள முடியும். கரெக்டாக நேரம் என்னன்னா 12:22 12:44 வரைக்கும். இந்த நேரத்தில் தான் அபரிவிதமான ஈத்தர் சக்தி அப்படின்றது நம் உள்ளுக்குள் இறங்குகிறது. இந்த நேரத்தில் நான் சிவன் வழிபாடு செய்தால் அந்த சக்தியை நமக்குள் பரவ செய்து நம்மளால் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தை சக்தி காலமாக கருதினார்கள். இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஈத்தர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபித்ததுக்கு அப்புறமா ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு அப்புறமா இந்த நேரத்தில் இந்த பர்டிகுலராக 12:24 12:44 வரைக்கும் ஈத்தர் சக்தி நம்ம உடம்புல இறங்கி நம்மளை செம்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏற்றுக்க முடியுதான்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் நம்ம நம்பலாமா அப்படின்னும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன், அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டு, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் அவங்களோட தொழிலை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் தப்பு சொல்லவே முடியாது. நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். இப்போ அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மனதின் அதிபதி இல்லையா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சந்திரன் யாரு? மனோகாரகன். அப்ப இந்த மனோகாரகனாகிய இந்த சந்திரனும் ஆத்மகாரகனாகிய சூரியனும் இந்த பூமியும் ஒரே ஒரு நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு நாள், அதுதான் மகா சிவராத்திரி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திரனும் சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சு சந்திரன் சூரியன் பூமி ஒரே நேர்கோட்டில் சந்திச்சது அப்படின்னா அது ஒரு கிரகண நாளாக தான் இருக்கும் இல்லைங்களா? நமக்கெல்லாம் அப்படி தானே இருக்குது, தெரியும். ஒரே நேர்கோட்டில் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிற நிகழ்வுகள் தான் இருக்கும். போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 சந்திக்கிற ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதையெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அதாவது சில விஷயங்கள் நமக்கு தேவையே இல்லாமல், அதாவது நம்ம வாழ்க்கை முறைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த வாழ்க்கை முறைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். ஓகேங்களா? சிவன் ராத்திரி வந்ததா, உங்களுக்கு கண்ணு முழிச்சு கும்பிடணும் அப்படின்னு தோணுச்சா, தாராளமாக கண்ணு முழிச்சு கும்பிடுங்க. அன்னைக்கு நைட் கண்ணு முழிச்சு அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை கண்ணெல்லாம் முழிக்க வேண்டாம், நம்ம காலையில் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்களா, ஓகே, அதை பற்றியும் ஒரு பிரச்சனையும் இல்லை கோயிலுக்கெல்லாம் போக டைமே இல்லை சிவன் ராத்திரியா இன்னைக்கு. ஏன்னா 12 மாதமும் சிவன் ராத்திரி வருது, அதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த மகா சிவராத்திரியை எல்லாரும் சிவராத்திரி சிவராத்திரி சிவராத்திரின்னு சொல்கிறதுனால நமக்கு அது ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு கும்பிடும்போது சிவனையும் நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே இருங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்வாரோ அது 100% செய்வார். ஓகேங்களா? ராத்திரி முழிக்கிறவங்களுக்கு செய்யறது, கோயிலுக்கு போகிறவங்களுக்கு செய்யறது, முழிச்சு பல பூஜைகள் செஞ்சு செய்கிறவங்க, இந்த மாதிரி அந்த பவரை எல்லாம் வாங்குகிறோன்னு சொல்லி வாங்கிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒன்றே தான் செய்வார். இவங்களுக்கு எந்த ஸ்பெஷலும் செய்ய மாட்டார், உங்களுக்கு எதுவும் இல்லாமையும் செய்ய மாட்டார். ஓகேங்களா? கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். அதனால் தயவு செஞ்சு
ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் கேட்டு கில்ட் ஆகாதீங்க. எனக்கு வந்து கும்பிடுறவங்களை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கெல்லாம் தாராளமாக கும்பிட்டுக்கிட்டோம். சிவனை கும்பிட்டா எந்த தப்பும் இல்லை, தாராளமாக கும்பிட்டோம். ஆனால் கும்பிட முடியாதவங்க எந்த காரணத்துக்காகவும் கில்ட் ஆகாதீங்க. நீங்கள் கும்பிடல அப்படிங்கிறனால இந்த உலகம் ஒன்று இப்படி திரும்பி சுற்றாது, இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கோம். அதனால் உங்கள் வாழ்க்கையிலும் எந்த வித மாற்றங்களும் ஏற்பட்டுறாது. ஒன்றுமே ஆகாது. எந்த பிரச்சனையும் இல்லை. கும்பிட முடிஞ்சால் கும்பிடுங்க, கும்பிட முடியலையா ஒரு பிரச்சனையும் இல்லை. கடவுள் அவர் என்ன செய்யணுமோ அதை உங்களுக்கு செய்வார். ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு கில்ட் ஆகாதீங்க. இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் போட்டேன். பல வேலைகள், நிறைய வேலைகள் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே தான் இந்த பதிவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.